ஏய் என்னம்மா ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னா எப்படி? சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாதா உங்களால? ஏய் சும்மா இரு மணி, விடு சும்மா இரு. ஏய் என்னக்கா? சும்மா இருங்கக்கா. இப்படியே நேரத்த ஓட்டிக்கிட்டு இருந்தா இன்னும் சரியாகுமா? இன்னும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சட்டு நல்ல முடிவு எடுக்கலாம்ல? ஏம்மா என்னம்மா செய்ய சொல்ற? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கக்கா. கோயிலுக்கு போகணுமா? இல்ல போகக்கூடாதா? இல்ல வேற ஏதாவது மாத்தி யோசனை வச்சிருக்கீங்களா? போறப்பயே இப்படி தடங்கலா வருது. ஆ ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பிள்ளைக சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குல்லக்கா? ஏம்மா எனக்கும் தெரியுதும்மா, சின்ன பிள்ளைகளாம் இருக்கு, என் வீட்டு பிள்ளைகளும் இருக்கு, எனக்கும் கஷ்டமாதாம்மா இருக்கு. என்ன பண்றதுக்கு சொல்லு? ஆ நீ என்ன பண்ண சொல்லு? அவர்கிட்ட கேட்டுதாம்மா சொல்லணும் எதுனாலும். என்னக்கா நீங்க? ஏய் மணி சும்மா இரு, அவங்க நம்மள மாதிரி வேலையில இருக்காங்க. அது இல்லக்கா. அவங்க குலதெய்வம் கோயில் தானே அதான். ஏம்மா என்னதான் என் குழந்தைய கொண்டாந்து நான் தான் இப்ப முறையே இப்பதாம்மா வர்றேன் இங்க. ஆ, எனக்கு ஒண்ணுமே புரியல பாத்துக்கோ என்ன நடக்குதுன்னு. இத்தனை வருஷமா அவங்க வந்தாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. நல்லாதான் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க கொடைக்கு. இப்ப அந்த உங்க ஊர்ல இருக்க மந்திரவாதியா மனுஷக்கோமா சாமியார் சொன்னதும் இப்ப எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா, என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. வர்றப்பே தடங்குது. இனி இந்த டிரைவர் வேற ஓட்ட ஒத்துக்கிறானா இல்லையோ தெரியல எனக்கு. என்ன பேசாம நீங்க எல்லாரும் பஸ் ஏறி போயிருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வருவோம்னு பார்த்தா இந்த பிள்ளை சத்யா பிள்ளை வேற நம்ம கூட்டு போக சொல்லியிருக்கு. ஒன்னும் புரியலம்மா. அவங்க ரெண்டு பேரும் வீட்ல இருந்து இப்பதான் வந்திருக்காங்க, டாக்டர் வீட்டை தங்கி இருந்தாங்களா. என்னதாம்மா எனக்கு எதுவுமே புரியல, மண்டைக்கு குழப்பமா இருக்கு. ஏக்கா நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா. இவ ஒரு கூறு கெட்டவ, அவசரவாதி ஏதாவது சொல்லியிருக்கானப்பா. நீங்க நீங்க அமைதியா இருங்கக்கா, அப்புறம் யோசிப்போம். காலையில எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிப்போம்க்கா. அமைதியா இருங்கக்கா, இதையும் நினைக்காதீங்க என்ன. அதுக்கு இல்லம்மா, அவர் கேட்கறதும் கரெக்ட் தான், அடுத்து என்ன பண்ண போறேன்னு. இருந்தாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுல, என்ன பண்ண? நான் வேற ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னம்மா சொல்லு. அக்கா, ஜெகாம்மா ஃபோன் நம்பர் இருந்தா, யார்ட்டையாவது ஃபோன் நம்பர் இருந்தா ஃபோன் போடுங்க, அந்த அம்மாட்ட கேட்போம் அடுத்து என்ன செய்யறதுன்னு. ஆமா, அந்த அம்மா ஒரு கல்லு கொடுத்தாங்கல்ல, அந்த கல்லு யார் கையில இருக்கு? அது என் மகன் கையில தான் இருக்கு. அப்படியாக்கா? அப்ப அதான் பாருங்க. உன் மகளோட சேர்த்து சத்யாவும் தப்பிச்சிருக்கா. இல்லன்னா நம்மள யாரு காப்பாத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட் தாம்மா, அவனும் மயக்கம் போட்டு விழுந்திருந்தான்னு பாத்துக்க. அவ்வளவுதான், சத்யாப்புல ஒத்தையில என்ன பண்ணும்? கல்லு அவங்கிட்ட தான் இருந்திருக்கு, அதனாலதான் இவ்வளவு நல்ல விஷயமும் நம்மளுக்கு நடந்திருக்கு பாரு. இது யோசிக்காம போயிட்டான் பாரு. அதான மணி, நீ கத்தாத. நமக்கு நல்லதுதான் நடக்கும். நம்ம யாருக்கும் எந்த குறையும் வைக்கல. நமக்கு நல்லதுதான் நடக்கும். நம்ம கண்டிப்பா கோயிலுக்கு போய் சாமிக்கு ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு சேஃபா தான் போவோம். அதனால தேவையில்லாம பயப்படாத மணி. நீ பயந்து பாரு, அந்த அக்காவையும் பயமுறுத்துற. ஆமாக்கா ஆமாக்கா. அந்த கல்லு தம்பிட்டு இருந்தது நல்லதுதான்க்கா. சரிக்கா, என்ன முடிவு எடுக்கணும் எடுங்கக்கா. அவன் வரட்டுமா, டிரைவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவன் வேற என்ன சொல்றான்னு தெரியல, பாப்போம். என்ன நீங்க என்னண்ணே இவ்ளோ அசால்ட்டா இருக்கீங்க? இப்ப வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா, கோவில் மேட்ருப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. ஒன்னும் ஆகாதுப்பா, உனக்கு பத்திரமா உன்னை வீட்டுல விட்டுருவோம்ப்பா. கொஞ்சம் ஓட்டுப்பா வண்டிய. என்ன நேத்து நடந்த விஷயத்துல இருந்து நான் இன்னும் வெளியே வரவே இல்லை தெரியுமா? இப்படி உங்களால இப்படி பேச முடியாது கூட எனக்கு தெரியல. நீங்க இப்ப விட்டீங்கன்னு நான் வண்டி எடுத்துட்டு போயிருவேன் பகல்லையே. எனக்கு பயமா இருக்கு பாத்துக்கோங்க. என்னப்பா இப்படி இல ரத்தம் வந்துட்டு பயந்துகிட்டு இருக்கானாமாப்பா? ஏன்பா இப்படி பண்ற? எத்தனை பேர் உயிரை நீ காப்பாத்திருக்க தெரியுமா? நான் எங்கன்னே காப்பாத்தினேன்? நானே மயக்கம் போட்டு தானே விழுந்தேன். ஆமாப்பா, புரியுது. ஆனா நீ கரெக்டா அந்த மரத்துல போய் இடிச்சிருக்க. வேற எங்கேயாவது உள்ள கூட்டிங்கன்னா என்ன சார்ஜுக்கு? ஏன்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா, நான் பைசா வேணா கூட போட்டு தரேன். என்னன்னே நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வண்டி வேற டேமேஜ் ஆகி கிடக்குது பாத்துக்கோங்க. புரியுதுப்பா. பாப்போம்ப்பா, கொஞ்சம் எனக்கு ஒரு நாள் நைட்டு கிடைச்சோன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு இப்போ கூட ஒண்ணும் இல்லப்பா. மதியானம் போயிட்டு வந்துடும், நல்ல நேரம் பார்த்து போயிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு 5 மணிக்கு மேலே கிளம்பிடுவோம்ப்பா. என்னன்னே இப்படி சொல்லிட்டு தெரியுங்க? உங்களை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு கிடையாது பாத்துக்கோங்க. அத்தனை பேர் இருக்கீங்க, நான் போயிட்டேன்னா உங்களை யார் இங்க இருந்து கூட்டு போவா? இதுக்கே குக்கிராமமா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே பெரிய விஷயம் போலயே. அதாப்பா சொல்றேன், புரிஞ்சுக்கோப்பா தம்பி. சரிண்ணே, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்க இருந்து கிளம்பணும் பாத்துக்கோங்க. எனக்கு நீங்க பைசா தரீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். உயிர் முக்கியம்னே. பிள்ளை ஊட்டி காரை மாத்துக்கோங்க. சரிப்பா மன்னிச்சிருப்பா. ஒரு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா. ஆமா, நான் தான் ராணி பேசுறேன்.
வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சு பார்த்துக்கோங்க. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாமா? சரிம்மா சரிம்மா. ஆமாம்மா, நல்லா இருக்காங்கம்மா. சரிம்மா. என்னம்மா? அண்ணே, சட்டுப்புட்டு உச்சிக்கால பூஜை மதியான பூஜை முடிச்சுட்டு கிளம்ப சொல்றாங்கண்ணே. வேற ஒன்றும் வேணாம், ஒரு 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கூட வச்சு சாமி கும்பிடுவீங்களாண்ணே? எப்படியாவது கோயிலை திறந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப சொல்றாங்கண்ணே. அப்படியாம்மா? வேற என்ன சொன்னாங்க? நம்ம தம்பி விஜய் தம்பி தானே சூடம் காட்டணுமா? பூசாரி கிட்ட கேட்டு விஜய் தம்பி சூடம் காட்ட சொல்லுவீங்களா? சூடம் காட்டிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்காம போயிருவீங்களா? குழந்தைய மண்ணு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவீங்களானே? ஏன்னா வர பௌர்ணமி வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கானே பையனுக்கு. அந்த ஆபத்தை நம்மளெல்லாம் பாட்டு படிக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு தானே கொஞ்சம் குழந்தை கோயில் மண் எடுத்துட்டு வரீங்களா? வந்ததே அதுதான், குழந்தை கோயில் மண் எடுத்து வச்சுக்கோங்க நீ வீட்டுல. ஆமா அண்ணே, குழந்தை கோயில் மண்ணு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது பாத்துக்கோங்க. வீட்டுல இருந்தா எந்த துன்பமும் வராது, நல்ல காரியம் தான் நடக்கும். ஜஹாமாத்த வர சொல்லியிருப்பாங்களா இருக்கும். நீங்க முதல்ல மண்ணு என்ன முடிதோ இல்லையோ, மண்ணை மட்டும் எப்படியாவது இங்க இருந்து குழந்தைய வீட்டுல போய் எடுத்து வச்சிருங்கண்ணே. பார்த்தாலே பயமா இருக்குண்ணே, உங்களுக்கு வர ஆபத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கு. கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு மண்ணை எடுத்து வச்சுக்கோங்கண்ணே. புரியுதுமா. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். எல்லாரும் போக வேண்டாம். முக்கியமா யார் யார் போகணுமோ அவங்க மட்டும் போவோம். சரியா? மற்றவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல கேட்டு பார்ப்போம் இங்க இருக்காங்களா. ஏன்னா அந்த டாக்டர் வீட்டுல கூட கேட்டு பார்ப்போம். ஆமாண்ணே ஆமா, விஜய் தம்பியை கூட விட்டு அந்த டாக்டர் வீட்டுல இருக்கலாமான்னு கேட்டு சொல்லுவோம். அந்த ஒரு ஆள் தானே அங்க இருக்காரு. பாப்போம், கேட்டு சொல்லுவேனே. சரிம்மா, நான் போய் விஜய்கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்க கேண்டீன் இருக்கு, இங்க கேண்டீன் இல்ல ஒண்ணும் இல்லம்மா. நான் பார்த்தேன். இப்போ ஹாஸ்பிட்டல் தள்ளி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வடக்கடை வருது. இட்லி இருக்குமோ என்னமோ, போய் சாப்பிட்டு வாங்கம்மா. அதெல்லாம் சாப்பிடுவாங்கண்ணே. அதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்ல, நாங்க சாப்பிடுவோம். நீங்க போய் பேசி எடுத்து வச்சுட்டு வாங்கண்ணே. சரிம்மா, நான் போறேன். இப்படி பாத்துக்கடி. சரிங்க. ஏக்கா அப்போ ஒன்று பண்ணுவோம். முக்கியமானவங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரு, உங்கள் பையன் விஜய், அப்புறம் இன்னொரு பையன், அப்புறம் இந்த நம்ம ராணி அக்கா, அப்புறம் சத்யா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நல்லதுன்னு நினைக்கிறேன். நானு ஏன் நெட்டவெள்ளி, நேரம் தெரியாமல் நாளிட்டு இருக்காத, பேசாமல் இருப்போம். இரு, போயிட்டு வந்துட்டு சட்டை போட்டு 100க்கு போக வேணாமா? போரு, முக்கியமானவங்க மட்டும் போயிட்டு வரட்டும். நெட்டவெளி, பயப்படாதவா, நான் போயிட்டு பத்திரமா வந்துடுவேன். சரியா? நீ எதுக்கும் பயப்படாத. நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். பிள்ளைகள்லாம் இருக்கட்டும், நம்ம போய் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு இட்லி ஏதாவது வாங்கிட்டு வருவோம். ஆமாம், இந்த அக்கா சொல்கிறது சரிதான். போயிட்டு நம்ம இட்லி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம், எல்லாரும் வர்றோம். வந்துட்டு சத்யாவோ ராணி அக்கா அனுப்பி வைக்கிறோம். நம்ம எங்கே இருக்க போகிறோம்னு தெரியல. அந்த பையன் என்ன டாக்டர் பையன் என்ன சொல்கிறோன்னு தெரியல. பார்ப்போம். போய் சட்டை போட்டுன்னு சாப்பிட்டு வாங்க. ஏம்மா, நீ வரலையாம்மா? இல்லைக்கா, நம்ம தான் வரணும்னு நினச்சேன். உமா வேற இருக்கா, உமா பிள்ளை வேற இருக்கு. என்னன்னு தெரியல, அவள் பயப்படுறான்னு நினைக்கிறேன்க்கா. லட்சுமி அக்காவும் ஒரு பக்கம் இருக்காங்க. பேசாமல் நான் இங்கே இருக்கலாமான்னு பார்க்கேன். ஆமாம் வசந்தி, நானே சொல்லணும்னு நினச்சேன். நீ இருமா தாயி. அவள் லட்சுமி கொஞ்சம் ரொம்ப கோபமாக இருக்கா. உமானு பிள்ளை வச்சுட்டு இருக்கா. உன் புருஷன் வேறு ஃபோன் போட்டா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்துக்கோ. இல்லை, நாங்கள் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடும். சரி, வாங்க வாங்க, போய் சாப்பிடுவோம்.